ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம ஆதார் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து நமக்கான ஆதார் கார்டோட பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம். அந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து போட்டா மட்டும்தான் ஓப்பன் ஆகிற மாதிரி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் லாக்கோட இருக்கும். இந்த வீடியோல அந்த லாக்கை பிடிஎஃப் ஃபைல்ல இருந்து எப்படி டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நார்மல் பிடிஎஃப் ஃபைலா மாத்துறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் அதை பண்ணிக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் என்னுடைய சிஸ்டத்துல டெஸ்க்டாப்ல என்னுடைய ஆதார் கார்டோட பிடிஎஃப் ஃபைல் வந்து வச்சிருக்கேன். ஆதார் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து டெவலப் பண்ணது. நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஆதார் கார்டு ஓப்பன் ஆகல, பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லுது. நான் இங்க என்னுடைய பாஸ்வேர்டு போட்டேன்னா என்னுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல்ல இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் லாக்கை தான் நான் வந்து ரிமூவ் பண்ண போறேன். அது எப்படிங்கிறத நான் சொல்றேன், நீங்களும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னுடைய சிஸ்டத்துல பிரேவ் ப்ரௌசர் இருக்குது, நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு உங்க சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைலை அப்படியே இழுத்துட்டு வந்து உங்க ப்ரௌசர்ல விடுங்க. இதை நான் ஃபுல் ஸ்கிரீன்ல வச்சுக்கிறேன். இங்க பாஸ்வேர்டு கேட்குது இல்லையா, உங்களுடைய பிடிஎஃப்கான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னுடைய பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுக்குறேன். என்னுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இங்க மேல ரைட் சைட்ல பாருங்க ஒரு பிரிண்டர் ஐக்கான் வந்து இருக்கும். இதுதான் பிரிண்ட்டுக்கான ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணுங்க. இங்க டெஸ்டினேஷன் அப்படின்ற இடத்துல சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா இங்க ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன ஆரோ கிளிக் பண்ணுங்க. இதுல சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஜஸ் அப்படிங்கிற இடத்துல ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. பேஜஸ் பர் ஷீட் அப்படிங்கிற இடத்துல 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த செட்டிங்ஸை கரெக்டாக வச்சதுக்கு அப்புறம் சேவ் அப்படின்னு கொடுங்க. இப்போ நமக்கு நாம பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ரிமூவ் பண்ண பிடிஎஃப் ஃபைலை எங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்க சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்ல கொடுத்துக்கிறேன், சேவ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா நாம பிரிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்றது மூலியமா நம்மளுடைய சிஸ்டத்துல சேவ் பண்ண இல்லையா அந்த ஃபைலு. இதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்க. எனக்கு எந்த வித பாஸ்வேர்டும் என்டர் பண்ணி சொல்லி கேட்கல, டைரக்டா என்னுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆதார் கார்டோட பிடிஎஃப் ஃபைல இருக்கக்கூடிய பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயங்களும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.